அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சில சமயத்தில் 2 வரி படித்தா கூட நம்மளை அப்படியே புரட்டி போடுற மாதிரி நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி சிலருடைய எழுத்துக்கு உண்டு. அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறவர்கள் அந்த எழுத்துக்குள்ளே எதுமோ ஒரு வீரியத்தை கொண்டு போய் உள்ளே வைக்கிறாங்க. ஒரு 2 வரி படித்தேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். பறவைகளின் நிம்மதியை கெடுக்க ஒரு கல் போதும். அது பாட்டுக்கு ஆலமரத்தில் இல்லை ஏதோ ஒரு மரத்தில் ஒரு 100 பறவை கிச்சு 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 கிச்சுன்னு பேசிட்டு சந்தோஷமாக கூடு கட்டி குஞ்சுகளோட மகிழ்ச்சியாக இருக்கும், இறை கொண்டு வந்து சாப்பிடும், பறக்கும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு பெரிய மரத்தினுடைய அழகே அந்த மரம் மட்டும் இல்லை, அதனுடைய அடிமரம் அல்ல, கிளை இல்லை, கிளையெல்லாம் அழகு தான், அதில் இருக்கிற இலைகள் மட்டும் இல்லை, அதில் பறவைகளுடைய ஒலியும் சேர்ந்துருக்கிறது தான் அழகினுடைய உச்சம் இல்லையா? அவ்வளோ பெரிய மரத்தில் பறவைகள் ஒரு 1000 பறவை 2000 பறவை உட்காந்துருக்கும்போது நீங்கள் ஒரே ஒரு கல் எடுத்து அது மேலே அடிங்க அப்படியே. அதான் பழைய காலத்தில் வேடிக்கையாக கேட்பாங்க. இந்த மாதிரி 100 காக்கா உட்காந்துருந்தது, 100 காக்கா உட்காந்துருந்த இடத்துல ஒருத்தன் ஒரு காக்கா நோக்கி கல் அடித்தான், அந்த காக்கா டக்குன்னு கீழே அடிபட்டு விழுந்துருச்சு, மிச்சம் எவ்வளோ காக்கா இருக்கும் அப்படின்னு கேட்டான். ஒன்றுமே இருக்காது. கணக்கில் வேணால் 100 காக்காய்க்கு ஒரு காக்கா அடிபட்டு விழுந்தால் 99 மிச்சம் இருக்கும்னு சொன்னால் அவனுக்கு கணக்கு தெரியும், ஆனால் வாழ்க்கை தெரியாதுன்னு அர்த்தம். கல் எறிஞ்சவொடனே காக்கா எல்லாம் ஓடி போயிடுமே. ஒரு மரத்தில் மகிழ்ச்சியாக ஆனந்தமாக இருக்கிற பறவைகள் நமக்கு என்ன பாவம் பண்ணிச்சு? அதுங்க சந்தோஷத்தில் போய் நம்ம குறுக்கு பூந்து என்ன பண்ண போகிறோம்? ரொம்ப அழகாக இருந்தது அந்த வார்த்தை. பறவைகளின் நிம்மதியை கெடுக்க ஒரு கல் போதும், மனிதர்களின் நிம்மதியை கெடுக்க ஒரு சொல் போதும். 1000 மக்கள் 2000 மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் அவங்க சந்தோஷம் எல்லாத்தையும் கெடுக்கிறதுக்கு ஒரே ஒரு வார்த்தை போதும். சில பேர் கூச்சமே இல்லாமல் அந்த மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறதையே வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய லட்சியமாக வச்சுருக்கிறாங்க. ஒரு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் என்ன மாதிரியான ஒரு பற்றில் இருக்கிறாங்களோ, என்ன வகையான ஒரு கோட்பாட்டில் இருக்கிறாங்களோ அதை அவமானப்படுத்துகிற மாதிரி அவங்க ஒரே ஒரு சொல்லை வீசுவாங்க. அவ்வளவுதான், ஒரு சொல் தான் அது. ஆனால் அந்த ஒரு சொல் இருக்குது பாருங்கள், மிகப்பெரிய காயத்தை ஏற்படுத்தும். திருவள்ளுவர் எழுதுகிறார், தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு அப்படின்னு. இதுக்கு கூட என்னுடைய நல்ல நண்பர் புவனகிரி அன்பழகன்னு ஒரு பேச்சாளர் இந்த திருக்குறளுக்கு ஒரு அருமையான விளக்கம் சொன்னார். அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? இது வரைக்கும் பொழிப்புரை எழுதின எல்லாரும் தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடுன்னா, ஒருவன் உன்னை தீயினால் கொண்டு வந்து சுட்டால் அந்த புண் ஆறிவிடும், ஆனால் நாவினால் சுட்டால் உனக்கு அந்த வடு ஆறாது அப்படின்னு. அவர் ரொம்ப அழகாக ஒரு கொஸ்டின் கேட்டார். ஒரு தீவட்டி எடுத்துகிட்டு நம்ம மேலே ஒருத்தன் உள்ள சொருகிற வரைக்கும் நம்ம சும்மாவாக இருப்போம்? தீயினால் சுட்ட புண்ணா நீ வா நீ வா நீ வான்னு வரிசையாக கூப்பிட்டு எல்லாரும் மேலேயும் நான் சூடு வைக்கவா முடியும்? இல்லை எல்லோரும் வரிசையாக நான் சூடு வைங்கன்னு நீட்டிட்டா போவான்? தீயினால் சுட்ட புண் அப்படின்னா நமக்கு எதேச்சியாக தீ படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தீயினால் சுட்ட புண் அது மேலே அப்படியே மாறி ஒரு தழும்பாக இருக்கும், அது மேலே ஆறிடும். உள்ளுக்குள்ளே அந்த அடையாளம் வேணால் வெளியில் இருக்குமே ஒழிய உள்ளுக்குள்ளே புண்ணோட வீரியம் இருக்காது. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடுங்கிறாரு. ஆக்சுவலாக யாருக்கு தீ பட்டுதோ அவனுக்கு தான் ஆறாது. அது மாதிரி அந்த சொல்லை யார் பயன்படுத்தினானோ அவனுக்கு தான் ஆறாதுன்னார். திருக்குறளுக்கு அருமையான விளக்கம் புவனகிரி அன்பழகன் என்னுடைய நண்பர் பேசினார். இது எதுக்கு சொல்ல வரேன், அந்த குறளுக்கு இது வரைக்கும் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருந்த அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிறரை தீயினால் சுட்டால் அந்த புண் ஆறிவிடுமானால் நாவினால் சுட்டால் அவர்களுக்கு அந்த வடு ஆறாதுன்னு. நமக்கு தீயினால் சுட்டால் அந்த புண் ஆறினாலும் ஆறிவிடும், அது ஆறாமலும் போகும். ஆனால் நாம் நாவினால் பிறரை சுடுகிற போது நம்முடைய மனதுக்குள் அது ஆறாது. அவங்க மனசுங்கிறது பெருசு இல்லை. ஏன்னா ரொம்ப அறிவாளி என்ன பண்ணுவான், பட பைத்தியம் வளர்றேன் இவன் கிடக்கிறான் அப்படின்ட்டு அம்மாவுக்கு அந்தாண்ட போயிடுவான். ஆனால் நாம் தப்பாக பேசிட்டோமே தப்பாக சொல்லிட்டோமே மனசுக்குள்ளே உறுத்தும் இல்லை. இதுக்கு ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் சொன்னார் அவர். கவி சக்கரவர்த்தி கம்பன் அசோகவனத்தில் சீதை சிறையில் இருக்கும்போது அவர் ஒரு வார்த்தை சொல்கிறா பாருங்க, ஒழுக்கமே வடிவமானவன் லட்சுமணன், அவனை நான் இந்த பாவி ஒரு வார்த்தை சொல்லிட்டேன், அந்த வார்த்தை சரியான வார்த்தை இல்லை, அதனால் ராமன் என்னை விட்டுட்டு போயிட்டாரோ அப்படின்னு மஞ்சனை வைத்தது.
என்னுடைய மைத்துனனை நான் வைதேனே, ஒரு தவறான சொல்லாலே வைதேனே, அதனால் என் மீது அவருக்கு வருத்தம் வந்து விட்டதோன்னு. இப்போ பாருங்கள், லக்ஷ்மணனை தான் சுட்டா, ஆனால் லக்ஷ்மணன் பெருசாக எடுத்துக்கல, அதை சீத்தை மனசில் நினச்சி வருத்தப்படுறா. இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். புண்ணு வெளியில் ஆறுனாலும் ஆறும், வடு ஆறாது அப்படின்னு சொன்னால், நாவினால் சுட்ட வடு ஆறாதுன்னா நமக்கு தான் ஆறாது. நம்ம தப்பான ஒரு வார்த்தை சொல்லிட்டோம் அப்படின்னா நாம் தான் அதனுடைய பாவத்தை அனுபவிக்க வேண்டி வரும். இந்த மனுஷன் என்ன நினச்சி எழுதினாரோ தெரியல. இவர் ஒரு இளம் கவிஞர், ஆனால் அழகாக எழுதியிருக்கிறார். பறவைகளின் நிம்மதியை கெடுக்க ஒரு கல் போதும், மனிதர்களின் நிம்மதியை கெடுக்க ஒரு சொல் போதும். இந்த மாதிரி 2 வரியாக கோத்து ரொம்ப அழகாக இருக்கார். நான் படிக்கிறேன், நீங்களே அதை ரசித்து பாருங்களேன். அழகுக்கும் நிறத்திற்கும் தொடர்பே இல்லை. இப்போ பல பேர் நினச்சிட்டு இருக்காங்க காஸ்மெட்டிக்ஸ் அப்படிங்கிற அழகை வந்து நம்ம பொருட்களை பயன்படுத்தினா தான் அழகை அதிகமாக்க முடியும். அந்த க்ரீம் போடுறது, இந்த க்ரீம் போடுறது, பட்ஜெட்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வீட்டில் இந்த மாதிரி காஸ்மெட்டிக்ஸுக்கான பட்ஜெட்டே பெரிய பட்ஜெட்டு. முகத்தை வந்து வெள்ளையாக காட்டுறதுன்னு யூடியூப்பில் மேக்கப்பினுடைய தன்மையை பற்றி சில வீடியோ இருக்குது. நீங்கள் வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு அந்த முகம் வந்து சுலபத்தில் யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு முகமாக இருக்கும். ஆனால் ஒரு மேக்கப் முடிச்சுட்டு அந்த முகத்தை காட்டுவான் பாருங்கள், அப்படி பயங்கர வியப்பாக இருக்கும். உலக பேரழகியாக மேக்கப் மூலமாக காட்டிட முடியும். அதனால் நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், அழகு பொருட்களை வைத்து நம்மளை வந்து அழகாக்கிடலாம் அப்படின்னு. எவ்வளோ நேரம் நிற்கும் அது? அழகுக்கும் நிறத்திற்கும் தொடர்பே இல்லை. கருப்பாக இருந்தால் அழகு இல்லைங்கிற கான்செப்டை இந்தியாவில் மனசில் விதைச்சிட்டாங்களே. வெள்ளையாறுது எப்படி, ஒரு வாரத்தில் வெள்ளையாறுது எப்படிங்கிற ஒரு கருத்து தானே இந்த நாட்டில் எப்போ பார்த்தாலும் விளம்பரங்களில் காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அழகுக்கும் நிறத்திற்கும் தொடர்பே இல்லை. எண்ணங்கள் தூய்மையானால் நாம் ஒவ்வொருவரும் பேரழகு. உள்ளே இருக்கிற எண்ணம் இருக்குது பாருங்கள், அது கொடுக்குற அழகை வெளியிலேருந்து நம்ம பூசுகிற வெள்ளை மாவு வந்து நமக்கு கொடுக்க முடியாது, ரோஸ் கலர் மாவு நமக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு. இன்னும் 2 வரி எழுதுகிறார். வெற்றியை பிச்சையாக எடுக்க விருப்பம் இல்லை. பல பேர் வெற்றியை பிச்சையாக எடுத்திருக்காங்க சார். வாழ்க்கையில் எவங்கிட்டே கையேந்தி வெற்றியை மானமே இல்லாமல் பிச்சை எடுத்து பல பேர் பழைக்கிறதுக்கு ஆசைப்படுறான். வெற்றியை பிச்சையாக எடுக்க விருப்பமில்லை, வேண்டுமானால் உழைப்பிற்கு சன்மானமாக பெற்றுக்கொள்ள விருப்பம். அடுத்த வார்த்தை, அனைத்தும் வலிமையினால் செய்யப்பட்டவை அல்ல, விடாமுயற்சியினால் செய்யப்பட்டவை. இதுவே பல பேருக்கு புரியறதில்லை சார். எல்லாருமே வலிமையோடு பிறந்துடுறோமா? இல்லை. ஆனால் விடாத முயற்சியின் மூலமாக வலிமை உள்ளவன் சாதிக்கிறத நம்ம சாதிச்சிடலாம். தண்ணிக்குள்ளே ஒரு மலை இருக்கு, தண்ணி அலை அடிச்சுக்கிட்டே இருக்குது, தண்ணி சாஃப்ட்டு மென்மையானது, இந்த பாறை வன்மையானது. அடி 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 அடின்னு இந்த அலை அடித்து, இப்போ ராமேஸ்வரம் போகிறவங்க பாருங்கள், 9 கல் நிற்கும் கடலுக்குள்ளே. எப்படி கரைச்சிருக்குன்னு தெரியுமா அந்த கல்லை? அப்போ இந்த அலை மென்மையானது, தண்ணீர் மென்மையானது, ஆனால் கல்லையே கரைச்சிடும். புரிஞ்சுக்கோங்க. அப்போது முயற்சி ஓயாமல் அலை அடிச்சு 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 எவ்வளோ பெரிய பாறாங்கல் மலையாக இருந்தால் கூட அப்படியே உடச்சி எடுத்துரும். ரைட். கனவு மட்டும் கண்டு கொண்டிருப்பது வெறும் கனவாகவே இருக்கும். கனவோடு இணைந்து பயணம் செய்தால் மட்டுமே அது நிஜமாகும். பேசிக்கொண்டே இருந்தால் எல்லோரும் வெறுத்து விடுவார்கள், பேசாமலே இருந்தால் எல்லோரும் மறந்து விடுவார்கள். லைஃப் எப்படிங்கிறத அழகாக சொல்கிறார் அந்த கவிஞர். பேசிக்கிட்டே இருந்தால் வெறுத்து விடுவார்கள், பேசாமலே இருந்தால் மறந்து விடுவார்கள், எல்லாம் அளவோடு இருந்தால்தான் மதிப்பு. இதுக்கப்புறம் ஒரு நுட்பமான ஃபிலாசபியை சொல்கிறார். நம்முடைய குணங்களையே பிறரிடமும் தேடுகிறோம். நம்மளுடைய கெட்ட பழக்கம் என்னென்னா, எங்கிட்ட என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்கோ அது உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னு நிறுத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறது. அது எப்படி இருக்கும்? அது எப்படி இருக்கும்? எல்லாம் வித்தியாசமான படைப்பு இந்த உலகத்தில். ஒரு ரோஜாப்பூ அது ஒரு மாதிரி இருக்குது, அல்லிப்பூ அது ஒரு மாதிரி இருக்குது, தாமரைப்பூ அது ஒரு மாதிரி இருக்குது, மல்லி ஒரு மாதிரி இருக்குது. ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசமாக இருந்ததுன்னா உலகம் அழகாக இருக்கும். நம்முடைய குணங்களையே பிறரிடமும் தேடுகிறோம். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறார். கைரேகை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கும் என்பதை அறியாமல். இந்த கைரேகை போல் இப்போ கூட ஏன் விரல் வைக்க சொல்கிறாங்க? ஒருத்தர் கை ரேகை மாதிரி இன்னொருத்தருக்கு இருக்காது. அதனால தான் அந்த காலத்துலேயே வந்து விரல் ரேகை வச்சுட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதை பாஸ்போர்ட்டுக்கு போகும்போது கூட நீங்கள் வந்து இந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வைக்கணுங்கிறது சட்டமாக வச்சுருந்தான். அதை நம்மால் ஏமாற்றிட்டான் சார். எப்படின்னா இதை தோலை ஆப்ரேஷன் பண்ணி உரிச்சிட்டு வெளிநாட்டுக்கு போயிடுறது, வேறு ஒன்றை ஒட்டிக்கிறது, என்னென்ன ஃப்ராடு பண்ணியிருக்கான்றீங்க. கைரேகை போல்
ஒவ்வொருவருக்கும் குணமும் வெவ்வேறாக இருக்கும். ஜோதிடம் அவர் பேசலை, இந்த ரேகை எப்படி மாறுதோ அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குணம் இருக்குங்கிறதையும் நீ புரிஞ்சுக்கோன்னு படைப்பை பற்றி சொல்கிறார். அப்புறம் உறவுகளை சரியாக பேணி உறவாடுவதும் ஒரு கலையே. பிரச்சனைகளற்ற உறவுகளும் இல்லை, இணங்க மறுக்கும் உறவுகளும் இல்லை. பிரச்சனை இல்லாமல் உறவே இருக்க முடியாது. எந்த உறவுக்குள்ளேயும் பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ மனித உறவுகளை பேணுவதற்கு ஒரு வார்த்தையை அந்த கவிஞர் வெளிப்படுத்துகிறார். விட்டு கொடுத்து செல்பவர்கள் முட்டாள்கள் அல்ல. இப்போ நம்ம சில சமயத்தில் போய் இப்போ அப்படின்னு விட்டுட்டு போகிறோம்னா முட்டாள்னு அர்த்தமா? கையாலாகாதவன்னு அர்த்தமா? இல்லை. ரைட்டு, உனக்கு தெரியல, உன்னோட சண்டை போட்டு எனக்கு என்ன போகுது. விட்டு கொடுத்து செல்பவர்கள் ஒன்று அன்பு காரணமாக இருக்கலாம், இல்லை அறிவின் முதிர்ச்சி காரணமாக இருக்கலாம், இல்லை அனுபவம் காரணமாக இருக்கலாம், இல்லை அது ஒரு பண்பாடாக கூட இருக்கலாம். விட்டு கொடுத்து செல்பவர்கள் முட்டாள்களும் அல்ல, அடங்கி செல்பவர்கள் அடிமைகளும் இல்லை. அடங்கி போயிட்டு அங்கங்கிறதுக்கு பல வீடுகளில் பெண்கள் சில அநியாயம் நடக்கும்போது கூட சரி 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 அப்படிம்பாங்க. அவங்க என்ன அடிமைன்னு அர்த்தம் இல்லை. குழந்தைங்களை காப்பாற்றணும், குடும்பத்தை காப்பாற்றணும், இப்படி எல்லா வகையிலும் நம்ம யோசித்து பார்த்தா வீட்டை நடத்தி கொண்டு போகணுமே அப்படின்னு. இதை ஒளிபரவட்டம் இதழில் நாங்கள் வெளியிட போகிறோம்.